ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் போன வீடியோவில் மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு பார்ப்போம். மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி தெரியணும்னா இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஜாவாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஓவர் ரைடிங் அச்சீவ் பண்ணுறதே இன்ஹெரிட்டன்ஸை வச்சு தான். மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாம் தினம் ஸ்மார்ட் ஃபோனில், டேப்லெட்டில் மற்றும் கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற நிறைய ஆப்களை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த ஆப்களை 4-5 மாதத்துக்கு ஒரு முறை அப்டேட் செய்வாங்க. இந்த மாதிரி அப்டேட் செய்கிறதெல்லாம் மெத்தட் ஓவர் ரைடிங்கை வச்சு தான். உதாரணமாக, நாம் வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு வெர்ஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் ஃபஸ்ட் வெர்ஷனில் என்னால் ஒரு 15 செகண்டுக்கு ஸ்டேட்டஸ் போட முடியும். ஒரு 3 மாதம் கழித்து வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ நாமும் வாட்ஸ்அப்பை வெர்ஷன் 2க்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த வெர்ஷன் 2ல் டெவலப்பர்ஸ் 15 செகண்டுக்கு போட்ட ஸ்டேட்டஸை 30 செகண்டுக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இது எப்படி நாம் ஜாவா ப்ரோக்ராமில் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்கை வச்சு தான். இந்த டயக்ரத்தை பாருங்கள். இதில் வாட்ஸ்அப் வெர்ஷன் 1ன்னு ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் பப்ளிக் வாய்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் வெர்ஷன் 1ல் 15 செகண்ட் வரை நம்மளால் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட முடியும்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அதை 30 செகண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அந்த வாட்ஸ்அப் வெர்ஷன் 1க்கு வாட்ஸ்அப் வெர்ஷன் 2ன்னு இன்னொரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்து அதை எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்டு கொடுத்து வாட்ஸ்அப் வெர்ஷன் 1உடன் இன்ஹெரிட் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப் வெர்ஷன் 2ல் இந்த ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷன் இன்ஹெரிட் ஆகி வந்திருக்கும். அடுத்து பப்ளிக் வாய்ட் ஸ்டேட்டஸ்ன்னு ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷனை எழுதி அதுக்குள்ளே 15 செகண்ட்ஸை 30 செகண்ட்ஸை மாற்ற போகிறத குறிக்கணும். அதாவது இப்போ இம்ப்ளிமெண்டேஷனை நாம் ஓவர் ரைட் பண்ணுறோம். இப்போ இந்த டிஸ்கஷனை மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதி கன்ஃபார்ம் பண்ணலாம். முதல்ல வாட்ஸ்அப் வெர்ஷன் 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதனோட மெத்தடை கால் பண்ணுறோம். நார்மல் ஸ்டேட்டஸ் அப் டு 15 செகண்ட்ஸ்னு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அதனால் இந்த வாட்ஸ்அப் வெர்ஷன் 1ல் 15 செகண்ட்ஸ் வரை ஸ்டேட்டஸ் போடலாம்ங்கிறது கிளியர் ஆகுது. அடுத்து இந்த ப்ரோக்ராமில் வாட்ஸ்அப் வெர்ஷன் 2ன்னு சொல்லி சப் கிளாஸ் 1 கிரியேட் பண்ணுறோம். அதை வாட்ஸ்அப் வெர்ஷன் 1ஓட எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு கொடுத்து இன்ஹெரிட் பண்ணுறோம். வெர்ஷன் 2லும் பப்ளிக் வாய்ட் ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷன் நேம் மற்றும் ஆர்குமெண்ட்டை அப்படியே எழுதி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் 15 செகண்ட்ஸாக இருக்கிறத 30 செகண்ட்ஸாக மாற்ற போகிறோம் என்பதை குறிக்கிறோம். இப்போ வாட்ஸ்அப் வெர்ஷன் 2ல் ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் ஆகிடுது. ப்ரோக்ராமிங் லைன் 11ல் ஒரு ப்ளூ கலர் சர்க்கிள் உண்டாவதை வைத்து ஓவர் ரைட் ஆவதை அறியலாம். இப்போ வெர்ஷன் 2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணினால் சப் கிளாஸில் இருக்கும் மெத்தட் தான் கால் ஆகும். சூப்பர் கிளாஸில் இருக்கும் மெத்தட் கால் ஆகாது. அதில் உள்ள மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிடும்.
இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணினா யூ கேன் அப்லோட் ஸ்டேட்டஸ் அப் டு 30 செகண்ட்ஸ் சொல்லி அவுட்புட் கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால் ஒரு சூப்பர் கிளாஸிலிருந்து ஓவர் ரைட் பண்ணி சப் கிளாஸில் நமக்கு தேவையான சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் நடக்கணும்னா இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கணும். சூப்பர் கிளாஸ்லையும் சப் கிளாஸ்லையும் மெத்தட் நேமும் ஆர்குமெண்ட்டும் சேமாக இருக்கணும். அப்போ தான் மெத்தட் ஓவர் ரைடிங் நடக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.